இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். தவக்காலம் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக அருமையான காலம். நம்மையே நாம் சோதித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் வாழ்த்து திரும்புகிறோம். கூடுதலாக புனித வாரம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாரமாக அமைகிறது. நம்முடைய பாவங்களை கடவுள் தன்மையில் ஏற்று தன்னை பலியாக்குகிற நிகழ்வை நினைவு கூறுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், பலி கொடுக்கப்படுகிற ஆடின் மீது பாவ சுமைகள் சுமத்தப்பட்டு பலி கொடுக்கப்பட்டு பாவ பரிகார பலி செலுத்தப்படுகிறது. அதன் நினைவாக இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து மரிக்கிறார் என்பதை இன்றைய நாள் நமக்கு மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இந்த காணொளி மூலமாக பார்க்கவிருப்பது ஆண்டவருடைய அந்த இறுதி 7 வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் யாராவது மரிக்கிற பொழுது அவர்களுடைய கடைசி வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமாய் மாறி போகிறது. ஒருமுறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருக்கிற பொழுது அவருடைய தந்தை மரித்திருக்கிறார். எல்லோரும் அருகிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய ஒரு மகன் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல மனதில் இருக்கிறது. அவர்கள் தந்தை இறக்கிற கடைசி தருவாயில் அவர் சொன்ன வார்த்தைகள், மகனே, நான் சின்ன பொண்ணு நல்லா பார்த்துக்க, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவர் சொன்னதை அவரிடம் சொல்லி, என் தங்கையை நான் நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லி அழுததை பார்த்து மீசில் எடுத்து போனேன். அதே போலத்தான் இயேசுடைய இறுதி வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, அர்த்தம் நிறைந்தது. நம்ம எல்லாம் மிக அழகாய் ஆண்டவர் சிந்திக்க அழைப்பு விடுக்கிற மிக அற்புதமான வார்த்தைகள். அவருடைய இறுதி வார்த்தைகளை நீங்களும் நான் வாழ வேண்டும். எப்படி ஒருவருடைய இறுதி வார்த்தை மரிப்பதற்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ, இயேசு அதே நிலையில் மரிக்கிற பொழுது முக்கியமான பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். மிக சிறப்பாக நாம் அந்த 7 வார்த்தைகளை பார்த்து தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். மன்னிக்கிற மிக அற்புதமான குணநலத்தை கடவுள் இறுதியில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அடுத்தவர்கள் எவ்வளவு நமக்கு துரோகம் செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற மிக உன்னதமான வார்த்தையை இறுதியில் கடவுள் கொடுத்திருப்பது நம்ம எல்லாம் யோசிக்கவும் அதை பின்பற்றும் போன்றது. எனவே அவர் சிலுவையில் மரித்து வாழ்வை கொடுப்பதற்கு முன்பே நமக்கெல்லாம் வாழ சொல்லி தந்திருக்கிறார். தந்தையர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர் சொன்னது இன்றைக்கும் நம் மனதில் பசுமறுத்த ஆணி போல நமக்கு சிந்திக்க அழைப்பிருக்கிறது. எனவே மன்னிக்க பழகிக் கொள்வோம். ஆங்கிலத்தில் சொல்வதை போல, ஃபாதர் forgive them for they do not know what they are doing. எனவே என் எதிரிகளை எனக்கு அடுத்திருக்கிறவர்களை மன்னித்து வாழ்வதற்கான வரத்தை நாம் வேண்டுவோம். அதுவே முதல் வார்த்தையாக அன்புக்குரியவர்களே, 2வது வார்த்தை மிக அழகாக இயேசு லூக்கா நற்செய்தியில் 23வது 43வது வசனத்திலே சொல்கிறார், நல்ல கல்வனை பார்த்து, இன்றே நீ என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய். மிக அருமையான வார்த்தைகள். நீங்கள் நானும் பலவீனமானவர்கள், நீங்கள் நானும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த நல்ல கல்வன் இயேசுவில் இருக்கிற நன்மைத்தனத்தை உணர்ந்தார். நாமெல்லாம் தண்டிக்கப்படுவது முறையே, ஆனால் ஆண்டவர் இயேசு பாவம் ஒன்றும் அறியாதவர் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை அவர் உயர்த்தினார். எனவே கடவுள் அவருக்கு மேலான வாழ்க்கையாக பார்ப்போம். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பேன். ஆங்கிலத்தில் மிக அழகாய் சொல்கிறார், Truly I say to you, you shall be with me in paradise today. நீங்கள் நானும் இந்த மோட்ச பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அடுத்தவர்களில் இருக்கிற நன்மை தனத்தை பாராட்டி நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை கடவுள் சொல்கிறார். 3வது இறை வார்த்தை மிக அழகாக யோவான் நற்செய்தியில 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், என்னுடைய தாயை பார்த்து, அம்மா, இதோ உன் மகன். அவருடைய அன்பு சீடரை பார்த்து, இதோ உன் தாய். அன்னை மரியாளை நமக்கெல்லாம் தாயாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தாய்களினுடைய தியாகத்தை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்காக தன்னை ஒட்டுமொத்தமாக இழக்கிற, தியாகம் செய்கிற மிக அற்புதமான தாய் தந்தைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம்.
எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாய் தந்தையர்கள் தியாகம் செய்கிறார்கள். அதே தியாகத்தை அன்னை மரியாள் செய்கிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய அன்பு மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக்கினார். அதே தாயை நமக்கு தாயாக கடவுள் கொடுத்திருக்கிறார். வேதனைகளை யாரிடம் நாம் சொல்வது? பல வேளைகளிலே தாய் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். நம்முடைய தாய்களிடம் நாம் சென்று நம்முடைய தேவைகளை வேதனைகளை அறிவிப்பது போல தெய்வீக தாயை நீங்கள் தேடி வாருங்கள். கண்டிப்பாக அன்னை மரியாளை தாய் என ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நிறை ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதை பார்க்கும். எனவே இந்த அருமையான வேளையிலே கடவுள் அன்னை மரியாதை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி செலுத்துவோம். ஆங்கிலத்திலே கடவுள் அழகாய் சொல்கிறார், Dear women, here is your son என்று. எனவே நம்மை அன்னை மரியாளுக்கு பிள்ளைகளாக மாற்றி வாழ மறந்து. அதாவது இறை வார்த்தை கடவுளுடைய மனக்குமுறலுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மத்திய லட்சம் 27:46 படிக்கிறோம். என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். கடவுள் தான் எல்லாம் தஞ்சம் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவர் பாதத்திலே கடவுளுக்கு கொடுத்தார். கெஸ்தமணி தோட்டத்தில் கூட மண்டியிட்டு அவர் ரத்த வேலை செய்ததாக தந்தையை கூடுமானால் இந்த துன்பக்கின்னும் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்று நிறைவேறட்டும் என்று அவர் அழுது புலம்புவதை பார்த்தோம். எனவே கடவுள் மீது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை சற்று தளர்வடைந்தது. என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டு நீ சொன்னதையெல்லாம் நான் செய்தேனே, நீங்கள் என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் செய்தேனே என்று சொல்லுகிற பொழுது இறுதியில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். துன்பங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று யோசித்தாலும் கூட உங்களுடைய விருப்பம் என்னை நிறைவேறட்டும் என்று அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் மிக அழகாய் நாம் பார்க்கிறோம், My God, why have you forsaken me? பல வேளைகளில் நீங்களும் நான் கடவுளை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விரக்தி. அன்புக்குரியவர்களே, இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது இறை சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்கிற இந்த இறைவார்த்தை. அடுத்த 5வதாக நாம் பார்க்கிற அழகான இறைவார்த்தை நாம் பார்க்கிறோம். 19வது அதிகாரம் யோவான் நற்செய்தி 28 தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கெஸ்தமணி தோட்டத்திலே அவரை கைது செய்ததிலிருந்து அவர் வழிநெடுங்க தண்ணீர் குடித்ததாக நாம் பார்ப்பதில்லை. வழிநெடுங்க சிலுவைகளை சுமந்து செல்லும் பொழுது அவர் உண்பதாக நாம் பார்ப்பதில்லை. எனவே மனித உணர்வோடு அவர் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பலர் சொல்லுகிறார்கள் அவர் கடவுள் என்பதால் அதை தாங்கிக் கொண்டார். அப்படி அல்ல, மனித பலவீனத்தோடு மனித பலவீனத்தை மட்டும் அகற்றி மனித நிலையில் அவர் சிலுவை சுமந்தார். எனவேதான் அவர் சிலுவை சுமந்து செல்கிற வழிகளில் எல்லாம் பார்க்கிறோம் அவரால் சிலுவை சுமக்க முடியவில்லை. காரணம், சிலுவை சுமப்பதற்கு மனம் வலுவிருந்தாலும் உடலில் தம்பில்லை. எனவேதான் அவர் சிலுவையில் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே கடவுளுடைய தாகத்தை நீங்களும் நானும் தணிக்குவேன். ஒருவேளை அவர் உடலுக்காக நீர் கேட்டிருந்தாலும் கூட நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பினால், நம்மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாசத்தினால் சிலுவை சுமந்தார். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிற பொழுது அவர்கள் தாகம் தீரும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே 5வது வார்த்தை நாம் பார்க்கிறோம் ஆங்கிலத்தில், I am thirsty. தாகமாய் இருக்கிறது என்கிற அவருடைய மனக்குமுறல் நம்முடைய மனங்களை மாற்றும். 6வது இறை வார்த்தை மிக அழகாக யோவான் நற்செய்தியிலே 19:30 படிக்கிறோம். எல்லாம் நிறைவேற்று. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக இருக்கிறோம். கடவுள் தன்னுடைய அன்பு மகனிடம் கொடுத்த அந்த பொறுப்பை மிக அழகாய் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவு செய்வதை அவர் உணர்கிறார். அன்னை மரியிடம் மகனாக பிறந்து பாடுகள் பட்டு உங்களையும் என்னை மீட்பதற்காக நான் சிலுவை சுமக்கிறேன் என்று சொல்லி சிலுவை சுமந்து மரிக்க போகிற நேரத்தில் கடவுள் சொல்கிறார், ஆண்டவரே இந்த துன்பத்தின் என்னை தகவட்டும் என்று சொன்னேன், ஆனால் உங்களுடைய விருப்பம் என்னில் நிறைவேறிற்று. எனவே எல்லாம் நிறைவேற்று முழுமையாக கொடுத்த பொறுப்புகளை நான் வாழ்ந்தேன்.
நிறைவாய் நீர் என்னிடம் எதிர்பார்த்தது அனைத்தும் நான் செய்தேன் என்று மிக அழகாய் அவர் சொல்வதாக பார்க்கிறோம். இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை நமக்கு ஒரு நிறைவை வெளிப்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், இட் இஸ் finished. எல்லாம் நிறைவடைந்தது, முடிவடைந்தது. கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் சரிவர செய்தேன் என்று மிக அழகாக தெளிவாய் கடவுள் சொல்லுகிறார். நம்மிடம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாம் சரிவர செய்ய அழைக்கப்படுவோம். இறுதியாக அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இதுதான் இறுதி வார்த்தை. ஆண்டவரே, உன் கரங்களில் என்னை ஒப்படைக்கிறேன். என் வாழ்வு, என் பலவீனம், என் இயலாமை, என்னுடைய நன்மைதனம் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். எனவே கடவுள் தான் நம் வாழ்வினுடைய தொடக்கமாக முடிவுமாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆண்டவரை இதை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன், இதை உனக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் மிக அழகாய் சொல்கிறார், Father, into your hands I commend my spirit. மிக அழகான அருமையான வார்த்தை. ஆண்டவருடைய கரங்களில் உயிரை ஒப்படைக்கிறேன். நீர்தான் என் வாழ்வினுடைய தொடக்கமும் முதலுமாக இருக்கிறது. இதே வார்த்தைகளை நீங்கள் நானும் தியானம். ஆண்டவர் சொன்ன இறுதி 7 வார்த்தைகள் நம் மனதை துளைக்க வேண்டும், நம் மனதை மாற்ற வேண்டும், அவரை போல வாழ மிகப்பெரிய முயற்சியாக வேண்டும். எனவே இந்த தவக்காலம் குறிப்பாக ஆண்டவருடைய இறப்பின் பொழுது கொடுக்கப்பட்ட 7 வார்த்தைகள் நமக்கு ஆணிவேராய் உற்சாகியாய் மாறுகிறது. நாம் இறைவனுடைய துன்பத்தில் பங்கேற்று கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது.